கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கின்றோம். அன்பின் குரல் .com தயாரித்து வழங்கும் புதியதோர் உலகம் ஞாயிறு திருவழிபாடு. தவக்காலம் முதலாம் வாரம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 25. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு சோதனைகளை சந்தித்த நிகழ்வை சிந்திக்க திருச்சபை நம்மை அழைக்கின்றது. தவக்காலம் புத்துயிர் தரும் வசந்த காலம். ஆம், பழைய வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்லும் நல்ல காலம். சோதனைகள் நம் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கிய அம்சம். சோதனைகள் இல்லாத மனித வாழ்வு இல்லை என்ற உண்மைகளை நாம் உணரலாம். சோதனைகளுக்கும் அவற்றின் பல மூல காரணமான தீய சக்திகளுக்கும் அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுப்பதால் உள்ளத்தில் நம் உறுதி, நம்பிக்கை இவை குறைகின்றதே. அதுதான் இன்று உலகத்தில் பலர் சந்திக்கும் மாபெரும் சோதனை. சோதனைகள் சக்தி வாய்ந்தவைதான். நம் ஆழ்மனதின் உள்ள தீய நாட்டங்கள், மிருக உணர்வுகள் இவைகளை தட்டி எழுப்பும் சோதனைகள் சக்தி மிகுந்தவைதான், உண்மைதான். ஆனால் அவற்றை எதிர்த்து நிற்கவும் அவைகளோடு போராடி வெற்றி பெறவும் நம்முள் நல்ல எண்ணங்களும் உறுதியான மனமும் உள்ளன. இதையும் நாம் நம்ப வேண்டும். சோதிக்கப்படுவது வேறு, சோதனையில் விழுவது வேறு. இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையில் விழவில்லை. நாமும் சோதனைகளை சந்திக்கும் போது அந்த இறைமகன் சொல்லித்தந்த பாடங்களையும் அவர் சொல்லித்தந்த அந்த அற்புத செபத்தின் வரிகளையும் நினைவில் கொள்வோம். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும் என இயேசுவைப் போல சோதனைகளை வென்றிட இறையருள் வேண்டி இத்திருவழிபாட்டிலே இணைவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரவச் செய்வோம், மலைகள் குன்றுகளெல்லாம் தாழ்த்தி வைப்போம். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரவச் செய்வோம், மலைகள் குன்றுகளில்
தாழ்த்தி வைப்போம். கோணலானவற்றை நேராக ஆக்குவோம், கோணலானவற்றை நேராக ஆக்குவோம். கரடு முரடானவற்றை சமமான வழிகளாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். மனிதரெல்லாரும் தமது மீட்பை காண கடவுள் வந்து விட்டார், நம்மை கண்டு விட்டார். மனிதரெல்லாரும் தமது மீட்பை காண கடவுள் வந்து விட்டார், நம்மை கண்டு விட்டார். மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம், மனம் திரும்புவோம், நற்செய்தி நம்புவோம். விண்ணரசு நெருங்கி விட்டது, நம்மீட வந்து விட்டது. ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 8-15 வரை. கடவுள் நோவாவிடமும் அவருடனிருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்குப் பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடிருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும், மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள், எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்குமிடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்குமிடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 25.
உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை அறியச் செய்தருளும். உமது வழியை எனக்கு இன்று கற்பித்து அருளுமே. உமது உண்மை நெறியில் என்றும் என்னை நடத்துமே. ஏனெனில் எனது மீட்பராம் கடவுள் நீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, நல்லவர், நேர்மையுள்ளவர். பாவிகட்கு நல்வழியை அவரே கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவரே நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழிகளை அவரே கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். இரண்டாம் வாசகம். இன்று உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு முன்னடையாளமாக இருக்கிறது இந்த தண்ணீர். திருத்துதரான தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 18 22 வரை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
நற்செய்தி வாசகம். இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 15 வரை. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலைவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். தவக்காலம் என்பது ஆன்மீக போராட்டம், உடலுக்கும் மனதுக்குமான போராட்டம், இயல்புக்கும் ஆவிக்கு உரிய இயல்புக்குமான போராட்டம். அதாவது எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் செய்கிறோம். கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்வார், உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது என்று. தவக்காலத்திலே தவ முயற்சிகளை மேற்கொள்வதில் நம்முடைய மனம் ஆர்வமாகத்தான் இருக்கின்றது, ஆனால் உடல் வலுவற்று ஒத்துழைக்க மறுக்கின்றது. இந்த போராட்டத்தை தான் பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 7 குறிப்பிடுகிறார். எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன் என்றும், நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாகச் செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கின்ற போராட்டத்தை குறிப்பிடுகிறார். இந்த போராட்டத்திலிருந்து, சோதனையிலிருந்து மனிதர்களாகிய நாம் வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் பாலை நிலத்திற்கு சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக அழைத்துச் செல்லப்படுகிறார். அவர் நினைத்து இருந்தால் சாத்தானை விட்டு விலகி இருந்திருக்கலாம், சாத்தானை ஒதுக்கி வைத்திருக்கலாம். எதற்காக அவர் சாத்தானால் சோதிக்கப்பட தன்னையே ஆட்படுத்தி கொண்டார் என்று நமக்கு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் முதல் மனிதன் ஆதாம் சாத்தானின் சூழ்ச்சிக்கு இரையாகி போனான். ஆனால் புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானால் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டாலும் சாத்தானின் சூழ்ச்சிக்கு இரையாகாமல் சாத்தானையே வெற்றி கொண்டார். இப்போது நமக்கு தெளிவாக புரியும். ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதும், சாத்தானை எதிர்கொண்டதும், சாத்தானின் சோதனைக்கு இரையாகாமல் சாத்தானை வெற்றி கொண்டதும் எதற்காக என்றால், நாமும் நம்முடைய ஆன்மீக போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே ஏதோ இந்த ஒரு தருணத்தில் மட்டும்தான் அவர் சோதிக்கப்பட்டார் என்று நினைத்து விடக்கூடாது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு அவரை அரசனாக்க முயன்ற அந்த மக்களினால் சோதிக்கப்பட்டார். அதிசயத்தை செய்து காட்டும் என்று சொல்லி அடம் பிடித்த மக்களினால் சோதிக்கப்பட்டார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட, உண்மையாகவே நீ கடவுளின் மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று சொல்லி எதிரிகளால் சோதிக்கப்பட்டார். இவ்வாறு தன் வாழ்நாள் முழுவதும் அவர் பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் வெற்றியை பெற்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மீக போராட்டத்தில் நாமும் வெற்றி பெற வேண்டும் என்றால்
ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து செயல்பட வேண்டும். இந்நாளன்றி உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக நாமும் வெற்றியை பெறுவோம். ஏனென்றால் நம்முடைய ஆன்மீக போராட்டத்தில் நாம் தனியாக போராடுவது இல்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவிலே நாம் போராடுகின்றோம். புனித அகுஸ்தினார் தன்னுடைய மறையுரையிலே மிகவும் அழகாகச் சொல்வார், ஆண்டவர் இயேசுவில் நாம் தாம் சோதிக்கப்பட்டோம். ஏனென்றால் வார்த்தையாகிய இறைவன் நம்முடைய மனு உருவை ஏற்றிருக்கின்றார். நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. நம்மைப் போல அடித்து நொறுக்கப்பட்டார், நாம் நன்மதிப்பு பெற வேண்டும் என்பதற்காக. அப்படியென்றால் நம்மைப் போல சோதிக்கப்பட்டார், நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் அவரிலே சோதிக்கப்பட்டோம் என்றால் நாம் அவரிலேயே சாத்தானை வெற்றி கொள்வோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அனைவரும் அவரிலேதான் சோதிக்கப்படுகிறோம். அதே போல நாம் அவரிலேதான் வெற்றியும் பெறுகிறோம் என்று நமக்கு உணர்த்துகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை, நம்முடைய ஆன்மீக போராட்டத்தை ஆண்டவர் இயேசுவிலிருந்தே நடத்துவோம். சோதனையையும் சாத்தானின் சூழ்ச்சியையும் வெற்றி கொண்ட அவரே நாமும் வெற்றி பெறுவதற்காக தேவையான சக்தியையும் பலத்தையும் நிறைய ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக நமக்கு தந்தருள்வார். ஏனென்றால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமேன். அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவா, தவக்காலத்தை தொடங்கியுள்ள திரு அவையில் உள்ள அனைவரும் நீர் அளித்த அருட்சாதனங்களின் மேன்மைகளை உணர்ந்து அதன் வழியாக உமது இறையரசை அடைய வேண்டிய மனமாற்றத்தையும் அதற்கான தவ வாழ்க்கையை மேற்கொள்ள திறந்த மனதையும் பெற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, உமது பிரசன்னத்தில் கூடியுள்ள வானொலி உறவுகள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். தங்களின் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும், பிறர் நலனில் அவர்கள் அக்கறை கொண்டு வாழவும், சோதனைகளை சுகமான சுமைகளாக மாற்ற வார்த்தைகளின்படி வாழ்ந்திடும் மனத்திடனை அவர்களுக்கு நல்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நலமானதெல்லாம் நல்கிடும் இறைவா, சிறுவர் சிறுமியர்கள் அனைவரும் படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், இளைஞர்கள் இளம்பெண்கள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தம் கண்முன் கொண்டு எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ உதவிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அருட்செல்வங்களால் எங்களை ஆசிர்வதிக்கும் அன்பு தந்தையே இறைவா, எம் இளையோர் இயேசுவின் நண்பர்களாக வாழ்ந்து துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் சோதனைகளை வென்றெடுத்த இயேசுவை மனதில் பதிவு செய்து இத்தவக்காலத்தை பயன்படுத்தவும், அதன் மூலம் புதுவாழ்வு அடைய வேண்டிய வரங்களை தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சோதனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவரே எம் இறைவா, இந்த பெரும் தொற்று நோய்க்காலத்தில் எல்லா சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து நலமும் பலமும் பெற்று எமக்கடுத்திருப்பவர்களுக்கு உதவிடும் நல்ல மனம் தந்து அனைவரையும் அன்பு பாராட்ட தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
கரமே என் அடைக்கலமே உம் அருள் மொழியே என் வேதமே என் அகமதில் குடிகொள்ள விரைந்து வா அகமருந்தாக நீயே வா என் ஆன்ம உணவாக நீயே வா பாவத்தை போக்கும் அரியனல் மருந்து பாசத்தில் இணைத்திடும் திருவிருந்து பாவத்தை போக்கும் அரியனல் மருந்து பாசத்தில் இணைத்திடும் திருவிருந்து பாலைவனத்தில் அன்று பொழிந்த நல் உணவு பரிவில் குளிரச் செய்யும் முழு நிலவு பகைமையை போக்கும் பரலோகம் சேர்க்கும் மாபரன் இயேசுவே ஆட்கொள்ளவா அகமருந்தாக நீயே வா என் ஆன்ம உணவாக நீயே வா வறியவர் வாழ்வினில் வளமுடன் வாழ வானக தந்தை தரும் விருந்து வறியவர் வாழ்வினில் வளமுடன் வாழ வானக தந்தை தரும் விருந்து மனிதநேயம் இம்மண்ணிலே மலர்ந்து மலரச் செய்யும் தன் அருள் சுரந்து மானிடர் யாவரும் மகிழ்வினில் நிலைக்க மானுடன் பணிந்தோம் ஆட்கொள்ளவா அகமருந்தாக நீயே வா என் ஆன்ம உணவாக நீயே வா அகமருந்தாக நீயே வா என் ஆன்ம உணவாக நீயே வா உன் அருட்கரமே என் அடைக்கலமே உம் அருள் மொழியே என் வேதமே என் அகமதில் குடிகொள்ள விரைந்து வா அகமருந்தாக நீயே வா என் ஆன்ம உணவாக நீயே வா அகமருந்தாக நீயே வா என் ஆன்ம உணவாக நீயே வா நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை வழங்கியவர் கபுச்சின் சபையைச் சேர்ந்த அருட்பணி பிரபு ராஜ்குமார். அருட்பணி பிரபு ராஜ்குமார் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.